வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா அலச போறோம். பொது மேடைகள்ல அரசியல்வாதிகள் பேசும் சில விஷயங்கள நாம அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஏத்துக்காம கொஞ்சம் நிதானமா டேட்டா அடிப்படையில பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில சமீபத்துல ராணுவ தளவாடங்கள் பத்தி இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ராமநாதன் சொன்ன ஒரு கருத்து பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அவர் சொன்னது உண்மையா இல்லையாங்கிறத எந்த ஒரு சார்பும் இல்லாம வரலாற்று பதிவுகள் மற்றும் ராணுவ தரவுகள் மூலமா இன்னைக்கு நாம ஃபேக்ட் செக் பண்ண போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். சரி, இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். முதல்ல அந்த விவாதத்திற்குரிய கருத்து என்னன்னு பாப்போம். அடுத்து AK-47 துப்பாக்கி பத்தின உண்மை சரிபார்ப்பு, உலக அளவுல இதோட பயன்பாடு, இலங்கை மற்றும் விடுதலை புலிகள் தொடர்பு, அப்புறம் ஃபைனலா எந்த ஒரு தகவலையும் பகிரும் முன் நாம ஏன் சரிபார்க்கணும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒட்டுமொத்த விவாதத்துக்கும் காரணமான அந்த குறிப்பிட்ட கருத்தை பத்தி பாப்போம். AK-74 அப்படின்னு ஒரு துப்பாக்கியே உலகத்துல கிடையாது. இதுதாங்க இலங்கை MP அர்ஜுனன் ராமநாதன் அவர்கள் ரொம்ப ஆணித்தரமா முன் வச்ச ஒரு கருத்து. இத கேட்டதுமே பலருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். உலக வரலாற்றுல இப்படி ஒரு ஆயுதமே இல்லையா? அவர் சொல்றது நிஜம்தானா இல்ல இது ஒரு கட்டுக்கதையா? இதான் இன்னைக்கு நாம உடைக்க போற முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு எந்த ஒரு சுத்து வளைப்பும் இல்லாம நேரடியா ஒரு பதில் சொல்லணும்னா அவர் சொன்ன தகவல் முற்றிலும் தவறானது. இதுக்கு ராணுவ வரலாற்றிலேயோ அல்லது சர்வதேச ஆயுத பயன்பாட்டு ஆவணங்களிலேயோ எந்த ஒரு சின்ன அடிப்படையும் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான ஒரு கூற்று அப்படிங்கிறத சர்வதேச வரலாற்று ஆவணங்கள் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம மிக தெளிவா நிரூபிக்கின்றன. சரி, அரசியல் பேச்சுகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இப்போ நாம தொழில்நுட்ப ரீதியான உண்மைகளை பத்தி பேசுவோம். இப்போ உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்கிறேன். AK-74 அப்படின்னு ஒரு துப்பாக்கி நிஜமாவே இருக்கா? ராணுவ உலகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கூட இதோட பதில் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அது 100% நிஜமாவே இருக்கு. இது ஏதோ பேப்பர்ல மட்டும் இருக்கிற கற்பனை பெயர் கிடையாது. உலக வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு மிக முக்கியமான நிஜமான ஆயுதம். இத புரிஞ்சுக்க ராணுவ தொழில்நுட்பம் எப்படி படிப்படியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு நாம பார்க்கணும். இப்போ இடது பக்கம் பாத்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு மிக்கைல் கலாஷ்னிகோவ் அப்படிங்கிறவரால வடிவமைக்கப்பட்டதுதான் எல்லாராலும் அறியப்பட்ட AK-47. இது 7.62 மில்லிமீட்டர் அளவுள்ள தோட்டாக்களை பயன்படுத்துச்சு. ஆனா காலப்போக்கில் தொழில்நுட்பம் அப்டேட் ஆகணும் இல்லையா? அதோட அடுத்த கட்ட மேம்படுத்தப்பட்ட நவீன வருஷன் தான் வலது பக்கம் இருக்கிற AK-74. இது 1974ஆம் ஆண்டு அப்போதைய சோவியத் யூனியன் அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்தினாங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த துப்பாக்கியோட பேர்லயே அது உருவாக்கப்பட்ட வருஷமான 74 இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது AK-74ன்னு ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த வரலாற்றையே மறுக்கிற மாதிரி ஒரு விஷயம் தானே. இந்த 1974 அப்கிரேட்ல நடந்த ஒரு மாபெரும் தொழில்நுட்ப பாய்ச்சல் என்னன்னா, இந்த 5.45 மில்லிமீட்டர் அளவு தான். பழைய மாடலை விட அளவுல கொஞ்சம் சின்னதாகவும், ஆனா டார்கெட்டை நோக்கி ரொம்ப அதிவேகமாகவும் துல்லியமாகவும் சீறி பாயக்கூடிய 5.45 into 39 mm தோட்டாக்களை யூஸ் பண்ற மாதிரி இந்த AK-74 டிசைன் செய்யப்பட்டுச்சு. இந்த புல்லட் சைஸ் மாற்றம் தான் இது AK-47ல இருந்து முற்றிலும் தனித்துவமான ஒரு ஆயுதம் அப்படிங்கறத சந்தேகமே இல்லாம உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுது. ஓகே, இப்போ நாம அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த துப்பாக்கியோட உலகளாவிய பயன்பாடு எப்படி இருக்குன்னு பாப்போம். பொதுவா ஒரு கட்டுக்கதை இருக்கு. அதாவது இந்த ஆயுதம் ரஷ்யாவுக்குள்ள மட்டுமே பயன்படுத்தப்படுற ஒரு ரகசிய ஆயுதம், வேற எங்கேயும் இது கிடையாது அப்படின்னு. இது உண்மையா? உலக நாடுகளோட ராணுவ தரவுகளை புரட்டி பார்த்தா இதுக்கு ரொம்ப தெளிவான பதில் கிடைக்குது. இல்லவே இல்ல. இந்த துப்பாக்கி ரஷ்யாவை தாண்டி உலகம் எங்கும் ரொம்ப பெரிய அளவுல பரவி இருக்கு. சோவியத் யூனியன் உடைந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். அந்த மாபெரும் வல்லரசு பிரிந்தப்போ அவங்களோட ராணுவ கிடங்குகள்ல இருந்த லட்சக்கணக்கான AK-74 துப்பாக்கிகள் அங்கிருந்து பிரிஞ்சு போன பல புதிய நாடுகளுக்கும் தானாகவே பரவிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உக்ரைன், பெலாரஸ், கசகஸ்தான், ஆர்மேனியா, அப்புறம் ஜார்ஜியா மாதிரி பல நாடுகளோட அதிகாரப்பூர்வ ராணுவங்கள் இந்த துப்பாக்கியை தொடர்ந்து ஆக்டிவா பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த AK-74ஓட தொழில்நுட்பம் உலக அளவுல எவ்வளோ பெரிய இம்பாக்ட் உருவாக்குச்சுன்னா, பல நாடுகள் இதோட அடிப்படை இன்ஜினியரிங் அப்படியே காப்பி அடிச்சு அவங்களுக்குன்னு சொந்த மாடல்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சீனா, பல்கேரியா, வடகொரியா மாதிரியான நாடுகள் நேரடியா AK-74ஓட டெக்னாலஜியை பேஸா வச்சு தங்களோட சொந்த ராணுவத்துக்கான துப்பாக்கிகளை உற்பத்தி செஞ்சிருக்காங்க. இதுவே இந்த ஆயுதம் உலக அளவுல எவ்வளோ பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்குங்கிறதுக்கு ஒரு அசைக்க முடியாத சான்று. இப்போ நாம 4வது பகுதிக்கு வரப்போறோம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் இலங்கை வரலாற்று பின்னணியில வச்சு பாப்போம். இலங்கையோட வரலாற்று பின்னணியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு குறிப்பிட்ட டெக்னிக்கல் மாடல் பேரை தெரிஞ்சுக்கணும்.
அதுதான் AKS-74U. இது ஏதோ சம்பந்தமே இல்லாத புது துப்பாக்கி கிடையாதுங்க. நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த அதே AK-74ஓட ஒரு மடிக்கக்கூடிய, அதாவது ஃபோல்டிங் ஸ்டாக் வெர்ஷன் தான் இது. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வீரர்கள் ஈஸியா கையில எடுத்துட்டு போறதுக்கும் சண்டைகள்ல ரொம்ப லாவகமா பயன்படுத்துறதுக்கும் ஏத்த மாதிரி ரொம்ப காம்பாக்டான உருவ அமைப்புல இது பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்டுச்சு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஆரம்ப காலத்தில் இருந்த சாதாரண AK-47 மாடல்களையும் தாண்டி ரொம்பவே அட்வான்ஸ்டான பல துப்பாக்கிகளை தங்களோட ஆயுத கிடங்குல வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த AK-74 ரக துப்பாக்கிகள் முக்கியமா 2 வழிகள்ல கிடைச்சிருக்கு. ஒன்னு, சர்வதேச ஆயுத கடத்தல் சந்தை மூலமா, அதாவது ஸ்மக்லிங் நெட்வொர்க் மூலமா வாங்கியிருக்காங்க. 2வது, பல சமயங்கள்ல இலங்கை ராணுவத்திலோட ஆள நேரடி போரின் போது களத்துல அவங்க கிட்ட இருந்து நேரடியாவே இந்த நவீன ஆயுதங்களை கைப்பற்றியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்க கேட்கலாம். அந்த காலத்த வரலாற்று ஆவணங்கள் மற்றும் போர்க்கால புகைப்படங்களே இதுக்கு மிகச்சிறந்த சாட்சி. புலிகள் இயக்கத்தோட முக்கிய தளபதிகள் அப்புறம் கரும்புலிகள் போன்ற சிறப்பு படையினரோட புகைப்படங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அவங்க கையில நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்தா அந்த சிறிய வடிவ AK-74, அதாவது AKS-74U துப்பாக்கிகள் இருப்பதை ரொம்ப அப்பட்டமா பார்க்க முடியும். சோ இந்த ஆயுதம் இலங்கையில பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கறத ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு அசைக்க முடியாத உண்மை. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு அலசல்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு பார்ப்போம். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த டேட்டா அனாலிசிஸ்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அரசியல்வாதிகளோ இல்ல பொது மேடைகள்ல பேசுறவங்களோ எல்லா விஷயத்தையும் 100% தெரிஞ்சவங்க கிடையாது. பல நேரங்கள்ல ராணுவ ஆயுதங்கள் மாதிரியான ரொம்ப நுட்பமான ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஃபீல்டுல அவங்களுக்கு போதிய நாலேஜ் இருக்காது. அப்படிப்பட்ட துறை சார்ந்த அறிவு இல்லாததால தான் எந்த ஒரு அடிப்படை தரவும் இல்லாம இப்படிப்பட்ட தவறான தகவல்களை ரொம்ப கேஷுவலா பரப்பிடுறாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல தான் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். அதனால இந்த மாடர்ன் உலகத்துல நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஊடக எழுத்தறிவு என்னன்னா, ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தகவல் எப்பவும் உண்மையாகிடாது. எந்த ஒரு தகவலையும் அது எவ்வளோ பெரிய ஆள் சொன்னதா இருந்தாலும் சரி, அதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது டேட்டா வச்சு வெரிஃபை பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு தகவல் யுகத்துல நாம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விதி. ஏன்னா AK-74 அப்படிங்கிறது உலகமே அங்கீகரிச்ச ஒரு நிஜமான ஆயுதங்கிறத நாம இன்னைக்கு தரவுகள் மூலமா முழுமையா ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த தரவு அடிப்படையிலான அலசல் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது பார்வையை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இதை பார்க்குற நீங்க உங்ககிட்டே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நாம இதே மாதிரி வேற எந்தெந்த அரசியல் கூற்றுகளை ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியிருக்கு? சோஷியல் மீடியால வர எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே பிளைண்டா ஏத்துக்காம தொடர்ந்து கேள்விகள் கேட்போம், உண்மைகளை நாமே தேடி செல்வோம். உங்க நேரத்துக்கும் கவனத்துக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு ஆழமான அலசல்ல நம்ம சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே கியூரியஸ்.